அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தன். இன்றைய ஆத்மோபதேசம் எக்ஸ்பீரியன்ஸ் தி டெப்த் ஆஃப் கான்சியஸ்னஸ். உள்ளுணர்வு விழிப்புணர்வை ஆழ்ந்து உணருதல். இதோடைய அர்த்தம், இந்த விழிப்புணர்வு என்கின்ற கான்சியஸ்னஸ், இதை பொறுத்துதான், இந்த உணர்வை சார்ந்துதான் மொத்த வாழ்க்கையும் சரியான புரிதலை நோக்கியோ அல்லது தவறான புரிதலை நோக்கியோ நகர்கின்றது. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு உயிரோடைய விழிப்புணர்வை சார்ந்துதான் பரிணாம வளர்ச்சி இயங்குகின்றது. எப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஓரறிவிலிருந்து ஆறறிவாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த பயணத்தை துவங்குகின்றதோ, அதற்கு காரணம் விழிப்புணர்வுடைய ஆழத்தன்மை, விழிப்புணர்வுடைய டெப்த்து தான் பரிணாம வளர்ச்சியுடைய பேஸ். நன்கு யோசித்து பார்த்தால் புரியும். என்ன நடந்ததினால் அந்த ஜீவாத்மா அடுத்த பரிணாமத்திற்கு நகர்கின்றது? ஏதோ ஒரு அனுபவம் நடக்கின்றது. 3வது அறிவிலோ, 4வது அறிவிலோ, 5ஆம் அறிவிலோ, 6வது அறிவிலோ, the consciousness விழிப்புணர்வு ஆழமாவதினால், விழிப்புணர்வு தன்மையுடைய டெப்த்துனாலதான் பரிணாமம் ஏற்படுகின்றது. நிச்சயமாக சொல்ல முடியும், ஆறறிவாக பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதன் ஒருபோதும் அடுத்த பிறவி கீழ்நிலை பிறவியாக எடுக்க வாய்ப்பே இல்லை, சாத்தியமும் இல்லை. சில கருத்துகள் சமுதாயத்தில் நிலவுகின்றது. மனித பிறவியில் செய்கின்ற கர்ம வினைகள், தவறுகள் எல்லாம் அடுத்த பிறவியில் மிருகமாக பிறப்பார்கள் என்று. இது உண்மை அல்ல. காரணம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், பரிணாமம் என்கின்ற உயர்ந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு கீழ்நிலை விழிப்புணர்வு நோக்கி நகர்வதற்கு சாத்தியமில்லை. அது மட்டுமல்லாமல், கடவுள் சக்தி, இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி ஒரு ஆன்மாவை படைக்கும் போதே இந்த இருப்பை, இந்த பேஸ், சோர்ஸ, மூலத்தை அடுத்தடுத்த புரிதலை நோக்கி, பரிணாமத்தை நோக்கிதான் படைத்திருக்கின்றார் என்பது உண்மை, சத்தியம். இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆன்மீகத்துல ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை உண்டு, அவேக்கனிங் யுவர் கான்சியஸ்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். உண்மையிலேயே என்ன அர்த்தம்னா, விழிப்புணர்வை ஆழமாக உணர்ந்து கொண்டே செல்வமே தவிர அதை உயர்நிலை விழிப்படைய வைக்கும் என்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. மேலும் மேலும் தவங்களையோ தியானங்களையோ செய்து ஒரு மனிதன் தன்னுள் இருக்கின்ற விழிப்புணர்வை ஆழமாக உணர்வதுதான் practical experience. That's why I given this title, experience the depth of consciousness. இதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மொத்த வாழ்க்கையில 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சமுதாய வாழ்க்கை, இன்னொன்று ஆன்மீக வாழ்க்கை. சோசியல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு மனிதன் வெறுமனே சமுதாய வாழ்க்கை மட்டும், அவுட்டர் வேர்ல்டு சக்சஸ், இந்த வெளி உலகம் சார்ந்து பேர், புகழ், செல்வம், பொருளாதாரம், வெற்றி, இதை நோக்கி மட்டுமே தன் வாழ்க்கையின் கவனத்தை முழுமையாக செலுத்தி அவர் நினைத்ததை அடைந்தாலும் கூட விழிப்புணர்வு ஒருபோதும் ஆழமாகாது. விழிப்புணர்வை ஆழமாக உணர இயலாது. அப்ப என்னதான் நடக்கின்றது என்றால், சமுதாயத்தை பற்றிய ஒரு புரிதலுக்குள் வருவார்கள். ஆரோக்கியத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, உறவுகளை பற்றி புத்தியும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். நிச்சயமாக அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சாமர்த்தித்துவம், புத்திசாலித்தனம், இது எல்லாமே அதிகரிக்கும். ஆனால் புத்திசாலித்தனம் அதிகரிப்பதினால் நிம்மதி, நிறைவு ஏற்படுவதில்லை. நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய உபதேசத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது அப்சல்யூட் fulfillment and peace and joy, eternal bliss. இந்த கம்ப்ளீட் fulfillment தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா சமுதாய வாழ்க்கையில் அது நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். போட்டி தொடர்ந்து நிரூபிக்க முயற்சி செய்வது, புகழை நோக்கி நிரூபிக்க முயற்சி செய்வது, இதுலயே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. சோ இது மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சமுதாய வளர்ச்சியின் மூலமாக வளர்கின்ற மனிதர்களுக்கு விழிப்புணர்வு என்பது ஒருபோதும் விழிப்படைவதில்லை, ஆழமாவதும் இல்லை. சரி, அடுத்த கேள்வி, விழிப்புணர்வு எதற்காக ஆழமாக வேண்டும்? Why you have to experience depth of consciousness? What is the purpose? What are you going to experience through that? இப்ப நம்ம இந்த சத்தியத்திற்குள் நுழைவோம். மனிதன் எதிர்பார்க்கின்ற அப்சல்யூட் fulfillment, எட்டர்னல் பீஸ், எட்டர்னல் ஜாய், இந்த வார்த்தை ஆழமாக புரிந்து கொள். எப்பொழுதும் குறையாது நிறைவான எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரண தன்மை உணர வேண்டும் என்றால் விழிப்புணர்வு கட்டாயம் ஆழமாக வேண்டும். இது அவசியம். இல்லை என்றால் விழிப்புணர்வு தன்மை அதிகரிக்காமல், விழிப்புணர்வு ஆழமாகாமல் ஒருபோதும் தன்னுள் இருப்பாய் எப்பொழுதுமே இருக்கின்ற நிறைவு தன்மையை உணர இயலாது. இது சற்று கொஞ்சம் கவனிக்கணும். இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த பரிபூர்ண நிறைவென்கின்ற முழுமைத்தன்மை அங்குதான் இருக்கின்றது. இது அடைவது, இதை அதிகரிக்கவோ தேவையில்லை, இருப்பை உணர்வதற்கு தேவை. இந்த உயிர் ஜீவாத்மா பரிபூர்ண நிறைவில்தான் இருக்கின்றது. சாட்டிஸ்பாக்சன் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு விழிப்புணர்வு ஆழமாவது அவசியம். இங்கதான் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவரை ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் தொடர்வதில்லை. இந்த உள்முக ஆழ்ந்த விழிப்புணர்வு சொல்லி முடிச்சுட்டேன். இது ஆழமானதான்,
திருப்தி தன்மையை உணர முடியும் என்று. இது ஆழமாவதற்கு என்ன செய்யணும்? என்ன நடந்தா இது ஆழமாகும்? மிகவும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை சத்தியம் இது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற உணர்ச்சிகளையும், உணர்ச்சி முடிச்சுகளையும் கவனிக்கும் தன்மை எப்பொழுது துவங்குகின்றதோ, அப்பொழுதுதான் விழிப்புணர்வு ஆழமாக துவங்குகின்றது. விழிப்புணர்வுடைய தன்மையை ஆழமாக உணரக்கூடிய ப்ராசஸுக்குள்ள நுழைகிறார்கள். சற்று ஆழ்ந்து கவனியுங்கள். வெறுமனே உள்ளுக்குள்ள டெம்டேட் ஆகி உணர்ச்சி முடிச்சுகளில் சிக்கி பரபரன்னு என்ன பர்பஸுக்காக ஓரனே தெரியாம வேகமா சமுதாயம் சொல்லி கொடுத்த நேம் அண்ட் ஃபேம்லையும் ஓடிக்கிட்டே இருப்பதனால எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய உணர்ச்சிகளை கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வு இருக்காது. அப்ப இந்த விழிப்புணர்வு ஆழமாவதற்கு அடிப்படையாக உணர்ச்சிகளையும் உணர்ச்சி முடிச்சுகளையும் ஒரு மனிதனுக்குள் பொங்குகின்ற உணர்ச்சி முடிச்சுகளை பற்றிய ஞானமும் புரிதலும் கவனமும் தேவை. அப்ப இது எப்படி சாத்தியம்? எப்பொழுது இது நடக்கும்? இங்கதான் அடுத்த சூக்ஷ்ம ரகசியங்கள் இருக்கின்றது. வெறுமனே உணர்ச்சி முடிச்சிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதன் நான் என்கின்ற அகங்காரம். எப்படி அந்த உணர்ச்சி முடிச்சுகளில் இருந்து கொண்டே உணர்ச்சி முடிச்சுகளை கவனிக்க இயலும்? இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் நடக்க வேண்டும். உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து ஆனந்தம் என்கின்ற உணர்வுக்குள் செல்லும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் விழிப்புணர்விலிருந்து உணர்ச்சி முடிச்சுகளை கவனிக்க துவங்குகின்றான். மீண்டும் சொல்கின்றேன், ஆனந்தம் என்கின்ற உணர்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுதான் தனக்குள் இருக்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளையே கவனிக்க முடிகின்றது. எப்படி என்றால், பிளிஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற விழிப்புணர்வு த டெப்த் ஆழமாகின்றது என்று சொல்கின்றேன். த டெப்த் ஆஃப் கான்சியஸ்னஸ் உள்ளுக்குள்ள ஆழமாகின்றது. இது என்ன நடக்குது அப்படின்னா, உணர்ச்சி முடிச்சுகளில் இருக்கும்போது பரிபூர்ண நிறைவு ஏற்படாதனால் ஏற்படவும் போவதில்லை. குழப்பம் என்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளில் இருப்பதினால், டெம்டேட் ஆகிட்டே இருப்பதனால நிதானம் இருக்காது, விழிப்புணர்வு இருக்காது. இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வில் இருக்கும்போது உணரும்போது என்ன நடக்குதுன்னா, விழிப்புணர்வு ஆழமாகின்றது. ஆனந்த உணர்வு என்கின்ற பரிபூரணத்தில் இருப்பதினால் கான்சியஸ்னஸ் சாதாரண சமுதாய வாழ்க்கை வாழ்கின்ற மனிதனை விட பல மடங்கு விழிப்புணர்வு ஆழமாக உணர்கின்றான் ஆன்மீகவாதி. இந்த ஆழமான விழிப்புணர்வுக்குள் லயமாகும் போது, இந்த லயம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தன்னுள் ஓடுகின்ற உணர்ச்சிகளையும் உணர்ச்சி முடிச்சுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிந்தித்தலையும் முழுமையாக கவனிக்கும் தன்மைக்குள் செல்கின்றார்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போக போக போக
விழிப்புணர்வு மிகவும் ஆழமாகின்றது. ஒரு உதாரணத்திற்கு, நான் யார் என்கின்ற கேள்விக்கு பதிலும் அனுபவம் கிடைக்கும். நான் எதற்காக பிறந்திருக்கின்றேன் புரிதலும் அனுபவமும் நடக்கும். நான் எதை நோக்கி செல்கின்றேன் தெளிவாகும். நான் என்ன செய்ய வேண்டும் தெளிவாகும். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு உணர்வதினால் மனிதனுக்கு கிடைப்பது பரிபூரண நிறைவு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆழ்ந்த விழிப்புணர்வு மூலமாக தன்னுடைய இருப்பை முழுமையாக உணர இயலும். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, ஒரு மனிதனின் ஆன்மாவின் இருப்பு பரிபூரண நிறைவென்கின்ற ஆனந்தம். இதைத்தான் ஆழமாக உணர வேண்டும் என்று சொல்கின்றேன். இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு, இதை நோக்கிதான் எல்லா மதங்களும், எல்லா வகையான தியான பயிற்சிகளும், யோக முறைகளும் நடக்கின்றது. இதை உணர்வதற்காக. ஒரு ஞானமடைஞ்ச ஒரு ஞானி தன்னுள் இறைசக்தி உணர்ந்த குருமார்கள் ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனோட விழிப்புணர்வு ஆழமா இருக்கும். நிதானம் இருக்கும். பரிபூர்ண நிறைவை உணர்வார்கள். வெளியில் எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தன் இருப்பே பேரானந்தம். தன் இருப்பே பரிபூர்ண நிறைவு. இதுதான். இதை உணர்வதற்காகத்தான் பரம்பொருள் இயற்கை சக்தி சுய சிந்தனை என்கின்ற மனிதனுக்கு 6ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய சுய சிந்தனையை தந்ததற்கான மூல காரணம். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற ஒரே வித்தியாசம் சுய சிந்தனை. இந்த சுய சிந்தனை என்கின்ற தன்மை தந்ததற்கு காரணம், தன் உயிரை உணர்வதற்காக இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வை ஆழமாக உணர்வதற்கு நிறைய பயிற்சிகளும் நிறைய மார்க்கங்களும் இருந்தாலும் கூட, இக்காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு எது உகந்தது என்று என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது இந்த ஒரே சத்தியம்தான், ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வு. இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணரும் போது, இந்த உணர்வது வெகும் சுலபம். பெரிய கஷ்டம் ஒன்று கிடையாது. சில சரியான தியானங்களை செய்வதினால் இந்த ஆனந்தம் உள்ளுக்குள் பொங்குவதை உணர இயலும். இந்த ஆனந்தத்தை உணர ஆழமான விழிப்புணர்வு அதிகரிக்கின்றது. ஆழமான விழிப்புணர்வு ஆழமாக நீங்கள் உங்களை முழுமையாக கவனிக்க துவங்குவீர்கள். உங்களை முழுமையாக கவனிக்க துவங்கிவிட்டால் வெளியிலும் முழுமையாக கவனிக்க துவங்குவீர்கள். இதுதான் ப்ராசஸ். உள்ளுக்குள்ள கவனம் இல்லாமல், தன்னுள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது, என்ன உணர்ச்சிகள் பொங்குகின்றது என்று கவனிக்காமல் சமுதாய வாழ்க்கையில் எப்படி கவனம் கிடைக்கும் என்று நிச்சயமாக அது இருக்காது. தன்னை உணர்ந்தவன் மற்றவர்களை புரிந்து கொள்வான். தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாதவன், தன்னை உணராதவன் வெளியில் எதையும் உணர இயலாது, புரிந்து கொள்ள இயலாது. இந்த மொத்த சாரமே எக்ஸ்பீரியன்ஸ் தி டெப்த் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கின்ற மொத்த சாரமே பரிபூர்ண நிறைவை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. இங்குதான் இயற்கை சக்தி முக்தி என்கின்ற பாதையை துவங்குகின்றது.
எந்த ஒரு மனிதனுக்கு இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு நடக்க துவங்குகின்றதோ அந்த மனிதனுக்கு முக்தி பயணம் துவங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அதுவரை முக்தி என்கின்ற வார்த்தை வெறுமனே ஆசையாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வின் சாரம் இறுதியில் எங்கு செல்லும் என்றால் பிறவாளியை நோக்கி நிச்சயமாக சென்றே தீரும். முதல் விஷயம், வாழும்போது நிம்மதியாக, நிறைவாக, திருப்தியாக வாழ்வார்கள். இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வுனால தனக்குள்ளும் நிம்மதியாக இருப்பார்கள், மற்றவர்களையும் நிம்மதியாக வாழ வைப்பார்கள். தனக்குள்ளும் நிறைவை உணர்வார்கள், மற்றவர்களும் நிறைவை நோக்கி எடுத்துச் செல்ல இயலும். நிதானத்தை இழந்து தவிக்காமல் நிதானத்தோடு நிம்மதியாக எதிர்கால வாழ்க்கை பற்றி பயம் இல்லாமல், இது கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு சத்தியம். இது இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வினால் ஏற்படும் மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? மனம் உருவாக்குகின்ற பேராசை, ஆசைகள் மற்றும் பயம் இரண்டையும் முடிவை நோக்கி எடுத்துச் செல்லும் இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு. என்னதான் நம்ம சமுதாயத்துல வாழ்ந்தாலும், எவ்வளவு ஒரு விஷயத்தை சாதிச்சாலும், மீண்டும் மீண்டும் மனம் உருவாக்குகின்ற எதிர்பார்ப்பும் பயமும் துக்கங்களும் ஒரு மனிதனால் சமாளிக்க இயலவில்லை என்பதுதான் நிஜமான உண்மை. பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கும், ஹெல்த் நல்லாதான் இருக்கும். சில பேர்த்து மற்றவங்க ஏற்படுகின்ற பாதிப்பை பார்த்து இந்த மனம் மீண்டும் பயத்திற்குள் செல்லும். அப்ப எப்பொழுதுதான் பரிபூர்ணமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ இயலும் என்றால், ஆழ்ந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் போதுதான் இது நடக்க துவங்கும். அது எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை ஆழ்ந்த விழிப்புணர்வு அதிகரித்து விட்டது, நீங்க தியானம் பண்றதுனாலயோ குருமாரை சந்திக்கிறதுனாலயோ உள்முகமாக அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு அதிகரித்து உங்க உணர்ச்சிகளையும் உணர்ச்சி முடிச்சு கவனிக்க துவங்கி விட்டீர்கள். அப்ப எப்படி இந்த பயம் போகும்? இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் இதில் பொதிந்திருக்கின்றது. ஆழ்ந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது உங்களுக்கு புத்தி ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் ஒரு சத்தியம் புலப்படும். என்னவென்றால், இந்த சரீரத்தை படைத்த, உருவாக்கிய, இன்னும் இயக்குகின்ற உயிர் என்கின்ற ஆன்ம சக்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. உடலை படைத்த சக்திக்கு வாழ்க்கையை சரிவர இயக்கும் புத்திசாலித்தனமும் சக்தியும் புத்தியும் இருக்கின்றது என்கின்ற ஆழமான சத்தியம் உங்களுக்கு புரிய வரும். எச்சுழல் ஏற்பட்டாலும், சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் புத்தியும் இந்த உயிருக்கு இருக்கின்றது என்கின்ற மூல ஞானம் உங்களுக்கு புரிய வரும் என்பதை சொல்கின்றேன். ஆழ்ந்த விழிப்புணர்வு மூலமாக முக்தி என்பது எப்படி சாத்தியம் என்றால், உயிர்த்தன்மையின் இருப்பையும் அதோடைய சக்தியையும் புத்தியையும் அதோடைய ஞானத்தையும் முழுமையாக அனுபவிக்க இயலந்து தெளிவு பெறுகின்றது. இந்த தெளிவுக்காகத்தான் இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு தேவை என்பதை சொல்கின்றேன். அப்ப அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவை ஆழ்ந்த விழிப்புணர்வு. நிம்மதியாக, சந்தோஷமாக, எதிர்கால வாழ்க்கை பற்றி பயம் கொள்ளாமல் பரிபூரண நிறைவோடு நிம்மதியாக வாழ்வதற்கு ஆழ்ந்த விழிப்புணர்வு என்கின்ற பயணம் தேவை. ஆழ்ந்த விழிப்புணர்வை உணர்வதற்கு
எது தேவை என்றால் ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர்வதனால் ஆழ்ந்த விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. ஆழ்ந்த விழிப்புணர்வு அதிகரிப்பதனால் உயிர்த்தன்மை பற்றிய ஞானம் புரிந்து பயம் கொள்ளாமல் நிம்மதியாக ஒவ்வொரு சணமும் ஆன்மாவை உணர்ந்து நிறைவாக வாழ்வதே வாழ்க்கை. இதுவே ஜீவன் முக்தி. நீங்கள் எல்லோரும் ஆழ்ந்த விழிப்புணர்வு என்கின்ற உயர்ந்த ஞானத்தை, ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்ந்து உங்கள் சமுதாய வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஜீவன் முக்தி நோக்கி எடுத்துச் செல்வீராக. எல்லோருக்குள்ளும் ஆத்மானந்த அனுபூதி நடக்கட்டும். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கின்றேன்.